ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவரந்தினி ஃப்ரம் சிஎல்எஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸில் வந்து நம்ம மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு பிங்கி லுக்காக இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான எலகண்ட்டான ஒரு பிங்க் கலர் குர்தாக்கு வந்துட்டு ஒரு மேக்கப் லுக் தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த லுக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே ஒரு ஐ ஷேடோ பேலட்டில் வந்து ஐ லுக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமான அஃபோர்டபுளான மேக்கப் லுக்காக வந்து இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும், என்னோடய ஃபேஸில் இப்போ வித்தவுட் மேக்கப் லுக் எந்த ஒரு மேக்கப் லுக்குமே வந்து இல்லை. ஜஸ்ட்டு ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். எம்கஃபைன் ஸ்க்ரப் வச்சு வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணி கிளென்சிங் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ தென் வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமுக்கு வந்துட்டு நான் இப்போ என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து லோட்டஸோட ப்ரொஃபஷனல் டே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்வெட் ப்ரூஃபாக வந்து இருக்கும். ப்ரைமரே வந்து அப்ளை பண்ண தேவையில்லை இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால் 2-in-1 பர்பஸ்க்காக இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மேக்கப் லுக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃபேஸ் மேக்கப் லுக் வந்து மூவ் ஆன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கக்கூடிய ஐப்ரோ கிட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரஷ்ஷும் வந்து அதில் இருக்க ப்ரஷ்ஷே தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸஸ் இருக்குது. ஸோ அது வந்து த்ரெட் பண்ணல, ஸோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம ஐப்ரோஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது தெரியாத மாதிரி வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டிங் வந்து பண்ணிக்கிறேன். நான் ஃபைனலாக வந்துட்டு நான் ஐப்ரோஸ் ஃபுல்லாக வந்து ஐலைனர் ஐ ஷேடோஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சுட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணி முடிச்சதும் ஆரஞ்சு கலர் கரெக்டிங் வச்சுட்டு ஃபேஸை வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபேஸ் கொஞ்சம் செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போடுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்சீலருக்கு வந்து நான் இன்சைட்டில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் எடுத்து வந்து நான் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வந்து நீட்டாக பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகிற மாதிரி டிஸ்கலரேஷன் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நான் கன்சீல் பண்ணிக்கிட்டேன் ஆரஞ்சு கரெக்டர் வச்சுட்டு. அதுக்கப்புறமா வந்து மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு கன்சீலர் வந்து கேரமல் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து என்னோடய ஷேடுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். அதை வச்சு வந்து நம்ம கன்சீல் பண்ண இடத்த வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஐப்ரோஸ் வந்து டிஃபைன் பண்ணி ஷேப் பண்ணுறதுக்கு வந்து எலைஹல் ப்ரோவில் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு மீடியம் எல்லோ டின்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சூட் ஆகக்கூடிய ஒரு ஷேடு. ஸோ ஐப்ரோஸ் வந்து ஷேப் பண்ணிவிட்டு அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து ஐ ஷேடோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்ம கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா பிக்மெண்டேஷன் வந்து ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க கலர்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக வந்து நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வருது. ஸோ உங்களுக்கு லைவாக இப்போ பார்த்தா தெரியும். நான் வந்து எலைஹல் ப்ரோவோட கன்சீலர் வச்சு ஐஸ்க்கு மேலே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த வெட் அண்ட் வைல்டில் இருக்க ரோஸ் கோல்டு பேலட்டில் இருக்க ரோஸ் கலர் எடுத்து வந்து நான் ஃபில் பண்ணுறேன். என்னோடய குர்த்திக்கு சூப்பர் டூப்பரான மேட்சிங்கான இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளான மேக்கப் லுக்ஸ் டக்குன்னு வந்து சொல்லிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப லென்த்தாக வந்து வீடியோ இழுக்க வேணான்ட்டு கடகடான்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிங்க் கலர் மட்டும் எடுத்து நான் கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் ஷேடில் ஐலிட்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து டிரான்சாக்ஷன் லைட் பிங்க் இருக்குது இல்லைங்களா, எக்ஸாக்டாக அந்த ரோஸ் கோல்டு பேலட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதை வந்து எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழே வந்து மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரஷ் வச்சுட்டு அந்த ரெண்டு பிங்க்கையும் வந்து மெர்ஜ் பண்ணுற மாதிரி வந்து நல்லா வந்து ஒரே ப்ரஷ்ஷில் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம ஐ ஷேடோ வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு ப்ரஷ்ஷில் ஒரு பிங்க் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஐஸ்க்கு வந்து நம்ம வந்து பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ அதே சேம் ப்ரஷ்ஷை வச்சுட்டு செகண்ட் ஐஸ்க்கும் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ரெண்டு ஐஸுமே வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். வேறு ப்ரஷஸில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் ஐ ஷேடோஸ் எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பூலி வச்சு வந்து ஐப்ரோஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஐப்ரோஸ் தென் வந்து ஐ ஷேடோஸ் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபவுண்டேஷன் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்க டோஃபி பிக்கன் ஃபவுண்டேஷன் தான் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக என்னோட ஷேடுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து ஐ லுக்கு வந்து நம்ம ஐலைனர் தென் வந்து மஸ்காரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து செட் ஆகிரும் இல்லையா ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கக்கூடிய மேக்கப் ஃபிக்ஸர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்பாஞ்சில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். மேக்கப் லுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷிங்காக ரொம்ப ஈவனாக வந்து இருக்கும். நம்ம வந்து தண்ணியில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பிளெண்டர் வந்து ஹூடா பியூட்டியோட பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா புஃப்ன்ட்டு வந்து நம்ம வாட்டரில் டிப் பண்ணோன்னதும் வந்து ஆயிடுச்சு. ஸோ பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக இருக்குது ஸ்கின்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கலர் கரெக்டிங் பண்ண எதுவுமே வந்து நம்மளுக்கு ஃபேஸில் வந்து தெரியாது.
உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கான்டோர் வந்து பண்ணிக்கிறேன். கான்டோருக்கு வந்து ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்து என்னோடய நோஸில் வந்து நல்லா ட்ரா பண்ணி டிஃபைன் பண்ணிக்கிறேன் நோஸை. ஸோ அதுக்கப்புறமா வந்து கன்னத்துலேயும் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நம்ம நோஸ் ஷார்ப்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். உங்ககிட்ட கான்டோர் பண்ணுற ஸ்டிக்ஸ் இல்லை, அந்த கான்டோர் ஷேட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு லிப் பென்சில், ஹைப்ரோ பென்சிலெல்லாம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதில் கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அஃபோர்டபுளான ரேஞ்சில் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அந்த சேம் அதே ப்ரஷ்ஷை வச்சுட்டு நான் என்னோடய கன்னத்துலேயும் வந்து சேம் அதே ப்ரௌனிஷ் ஷேட் எடுத்து வந்து கான்டோர் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்டோர் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தூரம் பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக அழகாக வந்து எடுத்துக்காட்டும். ரொம்ப கண்ணு வந்து புஃப்னு இருக்குது அப்படின்னா டபுள் சின்னாக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்து காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்டோர் பண்ணோம் அப்படின்னா நோஸும் வந்து நல்லா ஷார்ப்னஸாக தெரியும். நம்ம எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஷார்ப்னஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காம்பேக்ட் பவுடருக்கு முன்னாடியே வந்து ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹைலைட்டர் ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் நேச்சுரலாக ஸ்கின் ஒரு க்ளோவாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டே வந்து ஹைலைட்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் காம்பேக்ட் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெக்னிக் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹைலைட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் போட்டிங்க அப்படின்னா நேச்சுரலான ஒரு க்ளோனஸாக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐலைனருக்கு வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஐலைனர் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஐலிட்ஸ் மேலே மட்டும்தான் நான் வந்து வரைகிறேன். கீழே வாட்டர் லைனில் வந்து நான் காஜல் வரையில, ஐலைனர் மட்டும் மேலே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ணு கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து வேகா பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஐலாசஸ் கர்லர் எடுத்து வந்து என்னோட ஐலாசஸ் வந்து நல்லா கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபேக் ஐலாசஸ் வந்து எப்போவுமே வேர் பண்ணுறது இல்லை. ஸோ ஃபெஸ்டிவ் லுக்ஸுக்காக மட்டும் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேர் பண்ணலான்ட்டு இருக்க அப்கமிங் வீடியோஸில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நேச்சுரலான லேசஸ்க்காக வந்துட்டு நான் இந்த வேகாவோட கர்லர் வச்சு வந்து கர்ல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராவுக்கு வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இன்சைட்டோட மஸ்காரா. பட் இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராலாம் வந்து கிடையாது. ரொம்ப சூப்பர் டூப்பராக செம்மையாகவே வந்து நம்மளுக்கு மர்ஜ் ஆகுது. ஸோ இதை வேர் பண்ணிக்கிட்டெல்லாம் வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ணுக்கு கீழே செம்மையாக வந்து ஸ்மர்ஜ் ஆயிடுது. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. நான் இப்போ மேக்கப் லுக்குக்காக இதை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் தான் வந்து நீங்கள் வெளியே போட்டு போகிறீங்க ஃபெஸ்டிவல்ஸ் டைம்ஸ்னால் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மஸ்காரா போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து நான் டிஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக்கில் எடுத்துகிட்டு லிக்விட் லிப்ஸ்டிக், வாட்டர் ப்ரூஃப், தென் வந்து ஸ்மர்ஜ் ப்ரூஃப் லிப்ஸ்டிக்கு. ஸோ ரொம்ப மேட்டியான லிப்ஸ்டிக். இதோட ஷேடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் பாருங்கள், அமேசான்லேருந்து தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்து இது மேட்ச் ஆகும். நான் போட்டிருக்க டாப்புக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ ரொம்ப பிங்கியான லுக்கு, தென் வந்து ரொம்ப சட்டில்டான ஒரு மேக்கப் லுக்காக இருக்கும். ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் எப்போவுமே வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்க மாதிரி இருக்கும். வந்து காம்பேக்ட்டுக்கு இன்றைக்கி மேப்ளின் ஃபிட்மியில் இருக்கக்கூடிய டோஃபி காம்பேக்ட் பவுடர் தான் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய ஷேடில் இருக்கீங்க அப்படின்னா டோஃபி காம்பேக்ட் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து லுக் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு ஹேர் மட்டும் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் இப்போ போட்டிருக்க டாப்ஸும் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணது தான். ஸோ வெட் அண்ட் வைல்டு ரோஸ் கோல்டு பேலட் வச்சுட்டே வந்து நம்ம ஐஷேடோஸ் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணியாச்சு. குர்த்தி லிங்க் வேணும்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நெக் பீசஸ் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது தான். அதோட லிங்க்கும் வேணால் கீழே கொடுக்குறேன். ஸோ வேணுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளியான ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.